ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகியம்மா உனக்கு சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்சினா அதுக்கு பிறகு 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத பல அதிர்ஷ்டமான நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் நீ நினச்ச விஷயங்களெல்லாம் உனக்கு வெற்றியாக வந்து சேரப்போகுது. இனிமே நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்பு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி மதிப்பும் மரியாதையும் பெருகி உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்துடுவாய் என் செல்லமே. எப்போவுமே ஓடுற குதிரைக்கு தான் மதிப்பே தவிர சும்மா நிற்கிற குதிரைக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அதே போல தான் வாழ்க்கையும். நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் மதிப்பும் மரியாதையும் உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிக்கிட்டு வராது, ஆனால் வந்த எதுவும் எதையாவது சொல்லி கொடுக்காம உன்னை விட்டு போகாது. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற விஷயங்களும் நீ பார்க்கிற மனிதர்களும் கூட எதையாவது உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தானே உன்னை விட்டு விலகி போகிறாங்க. சண்டை போட்ட பிறகும் சண்டை போட்டது வருத்தமானு உன்கிட்ட வந்து பேசக்கூடிய நல்ல உறவுகள் கிடைப்பதுங்கிறது ஒரு அற்புதமான வரம். அப்படி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அன்பாக ஆதரவாக பேசக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ நினச்ச காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேறி உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடும்படியும் நான் செய்து காட்டுகிறேன் என் செல்லமே. நீ எப்போவுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினா உன் மனசு பளிங்கு போல தூய்மையாக இருக்கும். தேவையில்லாத கெட்ட விஷயங்களில் கொஞ்சம் விலகி இரு. உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கைக்கு ஒளியை தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ யாருக்கு நன்மை செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் அதை ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது நீ மறந்தும் கூட யாருக்கும் கெடுதல் செஞ்சிடக்கூடாதுன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே நல்லது நடக்காதுன்னு மட்டும் நீ மனசுடைஞ்சு போக வேணாம். எல்லாமே முடிஞ்சு போனாலும் மறுபடியும் இந்த வராகியம்மா என்னுடைய ஆட்டத்தை தொடங்கி வைப்பேன். உன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஒரு பிரச்சனை முடிஞ்சவொடனே இன்னொரு பிரச்சனை வருதேன்னு நினச்சி கவலைப்படாத. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு திட்டு வாக்குவாதம்னு உன் குடும்பமே உன்னை புரிஞ்சிக்காம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வதையும் பேசுவதையும் நடந்துக்கிறதையும் நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. கடுமையான சோதனைகளுக்கு நான் உன்னை உட்படுத்திய போதும் உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் பல மடங்கு என் மேலே உயர்ந்திருக்கே தவிர நீ ஒருபோதும் என்னை நினைக்க மறக்கலைன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு என் மேலே உயர்வான பக்தியை வச்ச உனக்கு கைமாறாகத்தான் உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு பல தடவை சொல்லிட்டேன். நீ மறுபடியும் என்கிட்ட வந்து வராகியம்மா என்னை கண்டுக்க மாட்டீங்களேன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உனக்கானது நிச்சயமாக திருமென் செல்லமே. உன்கிட்ட சில விஷயங்கள் இருக்குங்கிறதுனால அது உனக்கு சுலபமாக கிடச்சிட்டதுனால அதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற. உன்னிடம் இருப்பதால் அது உனக்கானது நினச்சி ஒதுக்க வேண்டாம். இல்லாதவங்க யாராவது உன்கிட்ட வந்து கையேந்தி நிற்கும்போது கிடைப்பதை உனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கும் கொடுத்து நீ வாழும்போது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கேட்டு வராதவங்களுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய. உன்னை பிடிக்காதவங்களுக்கும் உன்னை பிடிக்கிற அளவுக்கு இந்த வராகியம்மா உன் செயல்களை ஆக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும்படி நான் செய்வேன். உன் வேண்டுதல் ஒருபோதும் தோற்று போகாது. நீ என் மேலே வச்சிருக்க அன்பும் பக்தியும் அளவில்லாததுன்னு எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அதை பார்த்து ஐயோ பாவம்னு நினைக்கிற நீ அது உனக்கு நடந்தால் எவ்வளோ பெரிய வருத்தப்படுவேன்றதை யோசிச்சு பாரு. ஒருபோதும் உன்னால் இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம்னோ துன்பம்னோ வரக்கூடாதுங்கிறத உறுதியாக வச்சுக்கோ என் செல்லமே.
இன்னைக்கு நீ எந்த விஷயத்தை கஷ்டம்னு நினைக்கிறியோ அது நாளைக்கே கூட உனக்கு சுலபமாக சாதகமாக மாறலாம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காம எதுவாக இருந்தாலும் என் வராகி அம்மா நினச்சதுபடி நடக்கட்டும்னு எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டீன்னா நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன். ஒருத்தர் உன்னை மதிக்கிறாங்கன்றதுக்காக மரியாதை கொடுக்குறாங்கன்றதுக்காக நீ ஒன்று அப்படியே உயர்ந்து ஆகாசத்தில் போய் உக்காந்துட மாட்ட. அதே போல் ஒருத்தர் உன்னை இகழ்ந்து தாழ்ந்து பேசுகிறாங்கன்றதுக்காக நீ தாழ்வாக மட்டமான ஆளாக மாறிடவும் மாட்டாய். எப்போவுமே நீதான். நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஓ நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நீ நல்லா இருப்பன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. அடுத்தவங்க உன்னை மதிக்கிறாங்க மதிக்கலை பேசுகிறாங்க பேசலைங்கிறதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா விலை மதிப்பற்ற செல்வமாகிய அறிவை உனக்கு கொடுத்துருக்கேன். பலமான ஆயுதமான பொறுமையை உனக்கு கொடுத்துருக்கேன். எப்போதுமே உண்மையவே பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த நிமிஷம் நான் நினச்சா கூட உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னுடைய கவலைகளை எல்லாம் போக்கி கஷ்டங்களை நீக்கி உன்னை சிறப்பாக வாழ வைக்க முடியுமென் செல்லமே. சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்றைக்கி முன்னேற தருவாயில் இருக்கக்கூடிய உனக்கு வரும் தடைகளை நினச்சி மன தைரியத்தை இழந்து விட வேணாம். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன்னு நம்பு. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாக மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாயிரு. முடியாத பட்சத்தில் துணிஞ்சு தைரியமாக எதிர்த்து கேட்டினா எல்லாத்தையும் ஓ சார்பில் உனக்கு துணையாக இருந்து நான் சரி செஞ்சிடுவேன் செல்லமே. உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கீழே விழுகவோ வீழ்ந்து போகவோ மாட்ட. உன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை தாண்டி வாழ்ந்தே ஆகணுன்ற முடிவோட தைரியமாக இரு. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன். தீராத சோகத்தில் இருக்கும் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேனேன்னு சொல்லுவேன். உன்னுடைய நிலைமை சரியில்லை, வாழ்க்கை கஷ்டமாக இருக்கே, நீ வருத்தப்படுறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு நல்லது செய்வதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். இன்னும் சில நிமிஷங்கள்லையே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை வந்து தட்டப்போகுது. கண்ணீர் விட்டு அழுகும் நிலையில் நீ இருந்தாலுமே கூட மனிதர்களிடம் போய் அழுக வேண்டாம். இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து அழுதினா நான் உன் கண்ணீரை தொடச்சி விட்டு கவலைகளை நீக்கி விட்டு உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே ராஜா போலவும் ராணி போலவும் உன்னை வாழ வைக்க போகிறேன். ஏன்னா இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து ராஜயோக வாழ்க்கையையும் உன் கைகளில் சேர்க்க போகிறேன். எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஒருபோதும் யாரையும் ஏமாத்தாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நீ நேர்மையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ ஏமாற்றப்பட்டாலும் யாரையும் ஏமாற்றாதே. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற நன்மைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்குமான பிரதிபலனை உணர்வாய். நீ நம்புகிற இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேனேன்னு செல்லமே. உன்னை நீயே வீணுன்னு நினச்சிக்கிட்டினா அப்புறம் உன் வாழ்க்கையில் விடியலே வராது. எப்போதுமே நீ தான் இந்த உலகத்துக்கு தூணுன்னு நினச்சிக்கோ. உன்னை உயர்வாக நீ நினைக்கும் போது தான் உன் வாழ்க்கையில் உன்னால் சிறப்பாக உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் இருளை உண்டாக்க மாட்டேன். உன் பாதையில் இருட்டு நிலை நீடிக்காது என் செல்லமே. உனக்கான ஒளியாக நான் இருந்து வழிகாட்டியாக மாறப்போகிறேன். உனக்காக ஒரு புது வாசலை திறந்து என் அருளால் உன் கைகளில் வெற்றியை சேர்க்க போகிறேன். நீ தோக்கவும் இல்லை, தோக்க போக போகிறதும் இல்லை. நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களையும் கொடுப்பேன். அது வரைக்கும் பொறுமையாரு. எல்லாத்துக்குமே காலமும் நேரமும் வரணும் அல்லவா? யாராவது வந்து உன்னை உயரத்தில் உட்கார வைப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காம
நீயே தன்னந்தனியாக கிளம்பி நடந்து போய் மேலே ஏறி சிகரத்தை தொட்டு வாழ்க்கையின் உச்சத்தில் ஜெயிச்சு நிற்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் அதுதான் நடக்கணும்னு எழுதியும் வச்சிருக்கு. அதனால் யாரையும் எதிர்பார்க்காம தன்னம்பிக்கையோடு தனியாக உன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தாலே நீ பாதி ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்கன்னு நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கையை எழுதி வச்ச எழுத்தாளராக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நான் எழுதி வச்ச ஒவ்வொரு அத்தியாயமும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே முடியும். நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைச்சு பார்க்குறவங்க, உனக்கு கெடுதல் செய்கிறவங்க, உனக்கு தீங்கு இழைக்க நினைப்பவர்கள் எல்லாருமே எனக்கு செய்வதற்கு சமம்தான். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் பல நாள் கஷ்டங்களுக்கு பலனாக இன்றைய நாளை சிறப்பான நாளாக ஆக்கப் போகிறேன். நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் நானே ஆசீர்வதித்து அழகாய் நடத்தி முடிக்க போகிறேன். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் கவலைப்படாத. நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதால் மட்டும்தான் இப்போது இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்க. உன் அம்மா வராகி தாய் நான் இருக்கும்போது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா உன்னை விட உன்னுடைய பிரச்சனை என்ன, கஷ்டம் என்ன, கவலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா அனைத்தையுமே காணாமல் போக செஞ்சிடுவேன் என் செல்லமே. உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாலோ துரோகம் செஞ்சாலோ நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காத. அதுக்கு பதிலாக அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தினா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிடுவேன். உன் ஆழமான வலியையும் உன் மனசில் இருக்க வேதனைகளையும் போக்கி இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் முன்னேற்றம் வந்து சேரும்படியும் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் வாழ்க்கையில் நீ எந்த வேலையை செஞ்சாலும் முயற்சியை செஞ்சாலும் எல்லாத்தையுமே திருப்தியோட மன நிறைவோடு செய்யும்போது அது உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிடும். வாழ்க்கைனா கஷ்டங்கள் வந்து போகதான் செய்யும். அதை கடந்தால் மட்டும்தானே என்னுடைய ஆசீர்வாதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன்னால் முழுமையாக பெற முடியும். நீ என் மேலே அளவற்ற பக்தியும் அன்பும் பாசமும் வச்சிருக்கும்போது, உன் நேர்மையான குணம் உனக்குள்ளே இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை தோக்க விட மாட்டேன். உன்னை காயப்படுத்தினவங்கள நீ திரும்ப காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போதும், அவங்கள திட்டவும் குறை சொல்லவும் உனக்கு வாய்ப்பு கிடைச்சும் கூட நீ ஒரு வார்த்தையும் பேசாமல் போகும்போது தானே அது உனக்கான புண்ணியமாக வந்து சேரும். ஏன்னா அவங்க செஞ்சதையே நீ அவங்களுக்கு திரும்ப செஞ்சினா அப்புறம் உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுக்கு பதிலாக அவங்க புத்தி அவ்வளோதான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே, அதை அப்படியே விட்டுட்டு சிரிச்சிட்டு கடந்து போய்கிட்டே இரு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனையாக இருக்கும். வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயத்தோடையே இருக்காத. ஏன்னா பயந்துக்கிட்டே இருந்தீனா அது உன் முன்னேற்றத்துக்கு தடையாக வந்துடும். அதுக்கு பதிலாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கை வச்சினா நீ செய்த முயற்சிகளுக்கும் வேலைகளுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். எதுவுமே முடியும்னு நினச்சா பல வழிகள் இருக்குது. முடியாதுன்னு நினச்சினா வெறும் காரணங்கள் மட்டும்தான் மிஞ்சும். அதை செய்யலை இதை செய்ய முடியலைன்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும்னு சிறப்பாக நீ களமிறங்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.